நாமக்கல் மாவட்டத்தில் டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளரும் மகளிர் அணி தலைவியும் ஒன்றா ஜலபுல ஜங்குன்னு ஜாலியாக இருந்திருக்காங்க. அட இதில் என்னடா தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது புனிதமான கள்ளக்காதல். இவங்க 2 பேரும் எப்போவுமே இப்படி தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் மக்கள் எல்லாரும் தூக்கத்தோட உச்சத்தில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் தூங்கிட்டே உச்சத்தில் இருந்திருக்காங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ள டொக்குல இருந்திருக்காங்க. இந்த மேட்ரு அந்த பொண்ணோட வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு சில ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கையும் களவுமா அவங்க கலவையில் இருக்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை ஒருத்தன் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டுறான். அடுத்த நாள் டிவிகே தலைவர் விஜயோட காதுக்கு போகுது. அங்கேருந்து புசி ஆனந்த் காதுக்கு வருது. உடனே அவனை கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. முடிஞ்சா? ஆனால் முடியல. இப்போ அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதில் அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் திமுக காரங்க வேணும்னே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கையும் களவுமா புஷ்டாங்க. வீடியோ ஆதாரமும் இருக்குது. இப்போ என்னடானா பத்தினி மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஹடா பாவீங்களா, இதுக்கும் திமுகவுக்கும் என்னடா சம்மந்தம்? நீங்கள் கள்ள ஓட்டு போட்டதுக்கலாமாடா திமுகவை குத்தம் சொல்லிட்டு இருப்பீங்க? என்ன மாதிரியே என் கட்சி தொண்டர்களும் கொள்கை பிடிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது திமுக தலைவர் ஸ்டாலின். என்ன மாதிரியே என் கட்சி தொண்டர்களும் கொங்கைகளை பிடிச்சின்னு சுற்றிட்டு இருக்கணும்னு நினச்சா அது டிவிகே தலைவர் விஜய். கட்சியோட தலைவன் செஞ்சால் சரியான், அதையே கட்சியோட தொண்டன் செஞ்சால் தப்பான். குமார், நியாயமா? குத்தனது டிவிகே காரனாக இருந்தால் செத்தா கூட திமுகவை தான் குத்தம் சொல்லணும். போங்கடா.